அனைவருக்கும் நற்புலரி வணக்கம் நண்பர்களே. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட புதிய முயற்சி. தினமும் 5:27 முதல் 6:15 வரை நடைபெறும் இணைய வழி இணைய பயிற்சி. 9th சென்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணைய வழி இணைய பயிற்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு. இது போன்ற ஒரு சிறப்பான அம்சங்களை கொண்ட நல்ல பயிற்றுனர்களை உருவாக்கக்கூடிய தளமாக அமைக்கப்பட்ட திரு குமரேசன் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல தளம்தான் நற்புலரி. இத்தலத்தில் இன்றைய பயிற்றுனராக பயிற்சியளிக்க வந்திருக்கும் பயிற்றுனரை அறிமுகப்படுத்த நம் நற்புலரி தளத்தின் ஒருங்கிணைப்பாளர் லட்சுமிநாராயணன் அவர்களை அழைக்கின்றேன். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை பொழுதில் அனைவரும் இங்கு புதிய புதிய தகவல்களை நாளும் தெரிந்து கொள்வதற்காக இணைந்திருக்கும் நேரம்தான் நற்புலரி நேரம். இன்றைய பயிற்சி ஆளுமையின் பற்றிய அறிமுகம் நேரம் இது. இவர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டதாரி ஆவார். மதுரை காலேஜ் கெமிஸ்ட்ரி துறையில் விரிவுரையாளராக தனது பணியை துவங்கியவர். பின்னாட்களில் மும்பை கனநீர் வாரியம் மற்றும் தூத்துக்குடி கனநீர் வாரியங்களில் ஆய்வகத்துறையில் தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்று செயல்பட்டவர். ஸ்பிக் ஜேசிஸ் அமைப்பில் உறுப்பினராக இருந்து அதன் முன்னாள் தலைவராகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். சர்வதேச ஜேசி எக்ஸல் கிராஜுவேட் என்கிற பட்டத்தையும் பெற்றவர். அதன் விளைவாக பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகளை வழங்கி வருகிறார். இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்ட பயிற்சிகளை ஸ்காப்ஸ்கள் மற்றும் கார்ப்பரேட் பயிற்சி துறையில் மிக சிறப்பாக வழங்கிய பெருமை இவருக்கு உண்டு. மனிதவள மேம்பாட்டு துறையில் இருந்த இவரின் ஆர்வத்தின் காரணமாக அவர் மனிதவள மேம்பாட்டு துறையில் தலைமை பொறுப்பையும் ஏற்று மிக சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளார். இப்படிப்பட்ட நல்ல ஒரு கல்வி பின்புலத்திற்கும் பயிற்சி துறையின் பின்புலத்திற்கும் பொருத்தமான ஒரு ஆளுமையான இவரை இந்த தளத்தில் நான் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்தான் ஏவி ராமநாதன் சார் அவர்கள். மிக மூத்த பயிற்சியாளர். இன்றும் தொடர்ந்து தனது பயிற்சிகளை பல நிறுவனங்களுக்கும் பல அமைப்புகளுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மேலான ஆலோசனையில் இந்த நற்புலரி நாளும் நாளும் பீடு நடை போட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு நல்லதொரு மென்டார் வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டு வரும் இந்த ஆளுமையை உங்கள் இடத்தில் அறிமுகம் செய்து ஐயா அவர்கள் பயிற்சியை இன்றைய தினம் வழங்குவார். அதை கேட்டு பார்த்து கண்டு ரசிக்க உங்களுடன் நானும் காத்திருக்கின்றேன். பாருங்கள் ஐயா, பயிற்சி களம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இந்த அருமையாக நடந்து கொண்டிருக்கும் நற்புலரி இயக்கத்தின் நிறுவனர் திரு குமரேசன் அவர்களே, மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் திரு லட்சுமிநாராயணன், திருமதி சுமதி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னை ஊக்குவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் என் இனிய நண்பர்களே, அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். ஒரு லைஃப் இஸ் ஏ கேம் என்ற தலைப்பில் எனக்கு இன்னைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பில் நான் செஸ், எல்லோருக்கும் பழக்கமான எல்லோருடைய பிரபலமான செஸ் என்ற ஒரு விளையாட்டை பற்றி, அதையும் வாழ்க்கையையும் இணைத்து, என்னுடைய கருத்துக்களையும் இணைத்து, என்னுடைய அனுபவங்களையும் இணைத்து முடிந்தவரை உங்களுக்கு உபயோகமாக சொல்லலாம் என்று நினைத்திருக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு நிச்சயமாக நல்ல முறையில் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நற்புலரி வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஷேர் ஸ்கிரீன் எடுத்துடுறேன். ஓகே, ஷேர் ஸ்கிரீன். ஏன்னா அங்கங்கே ஸ்லைட்ஸும் வரும், என்னோட பேச்சும் வரும். ஸோ உங்கள் எல்லாருடைய பர்மிஷனோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுது சார். ஓகே, லாங் தேங்க்யூ. வியூல தெரியுது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்குமா சார்? ரைட், அது தெரியுதோ? பண்ணிடு முடியுது. ப்ரெசன்டேஷன் மோடு பேர். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஐ எம் ஆல்சோ விசிபிள். இந்த ஸ்க்ரீனும் விசிபிளாக இருக்கு. மிக்க நன்றி. என்னுடைய ஆடியோ ஆல்சோ கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே, ஃபைன். நன்றி. ஸோ செஸ் என்ற தலைப்பில் லைஃப் இஸ் எ கேம் என்ற ஒரு பெரிய தலைப்பில் செஸ்ஸை பற்றி, செஸ்ஸையும் வாழ்க்கையும் இணைத்து என்னுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழுகிறேன். ஸோ செஸ்ஸை பற்றி சொன்னீங்கன்னா, செஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விளையாட்டு. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. பல செஞ்சுரிஸ், பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு விளையாட்டு என்று செஸ் என்று சொன்னால் மிகையாகாது. செஸ் ஹஸ் ஆன்ஷியன்ட் ஆரிஜின்ஸ் எவால்விங் ஓவர் செஞ்சுரி சொல்லுவாங்க. அப்புறம் சதுரங்கம், இந்த சதுரங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செஸ். தாயம் வச்சு விளையாடுவாங்க முந்தி. மகாபாரதத்தில் கூட அது வந்து 3000 பிஃபோர் காமன் இயராக்கு முன்னாடி அந்த எப்பிக்கில் கூட, அந்த காவியத்தில் கூட அந்த பகடக்கட்டையை வச்சு விளையாடினது தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பகடக்கட்டையை வச்சு விளையாடுறது கூட வெறும் அதிர்ஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதை கூட அவங்க திறமையா பண்ணியிருக்காங்க. சகுனி வந்து பகடக்கட்டையை வச்சு அந்த காயின்ஸை நகர்த்தக்கூடியதுல மிக திறமை வாய்ந்தவர் அப்படின்னு, தனக்கு தேவையான எண்களை போடக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர் சொல்லுவாங்க சகுனியை. அந்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் விளையாடிருக்காங்க. சதுரங்கம்னு பேர் அந்த காலத்துல. அப்புறம் 6வது செஞ்சுரியில வந்து அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மாடர்ன் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதுல வந்து உங்களுக்கு எல்லாம் வந்துடும். மிந்தி வந்திருக்கு, இப்போ வந்திருக்கு. இன்ஃபேண்ட்ரி என்று சொல்லக்கூடிய காலாட்படை, கேவல்ரி என்று சொல்லக்கூடிய குதிரைப்படை, எலஃபண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய யானைப்படை, அப்புறம் சேரியட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ரதம், தேர்ப்படை எல்லாமே வந்துடும். 4 வகை படைகளும் வந்துடும். இது வந்து அந்த காலத்துல நம்முடைய ராஜாக்கள் மகாபாரத போர்லையும் சரி, பிற்காலத்தில் அந்த ராஜாக்கள் சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள பல மன்னர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் 4 வகை படைகளையும். அதை அப்படியே அந்த கேம்ல கொண்டு வந்திருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்புறம் பிற்காலத்துல வந்து பெர்ஷியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்புறம் ஷட்ரஞ்சுங்கிற பேரோட அது வந்து இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ்ல நல்ல பரவலா எல்லா நாடுகளும் பரவ ஆரம்பிச்சு. 9வது செஞ்சுரியில வந்து ஸ்பெயினுக்கு போச்சு. ஸ்பெயின்ல இருந்து பல யூரோப்ல உள்ள பல நாடுகளுக்கு போச்சு. 15வது நூற்றாண்டுல யூரோப்ல உள்ள பல நாடுகள்ல அது பல மாடிஃபிகேஷன்ஸ், மாறுபாடுகளோட மேலும் 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 அது வளர்ந்து டைஸே இல்லாம ஒன்லி மேனுவல் மூவ்மெண்ட் மாத்திரம் அந்த மாதிரி மாறிடுது. ஸோ முழுக்க முழுக்க மேனுவல் மூவ்மெண்ட்டு. இந்திய அதிர்ஷ்டமும் அந்த மூளைத்திறனும் சேர்ந்து இருந்தது. இப்போ வந்து ஒன்லி மூளைத்திறன் மட்டும்தான், மேனுவலா மட்டும்தான் நம்ம பண்ண முடியுங்கிற மாதிரி மாறி போச்சு நீங்க கம்ப்ளீட்டா. அண்ட் மாடர்ன் ரூல்ஸ் ஆடட் அண்ட் காயின்ஸ் மூவ்மெண்ட் மாத்திக்கிட்டே வராங்க. நிறைய நியூ ரூல்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ நம்ம யூஸ் பண்ற மாடர்ன் செஸ்ஸுக்கு 15-16ஆம் நூற்றாண்டில் வர ஆரம்பிச்சிது. இது அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, சாரி ரொம்ப முன்னுக்கூட்டி போயிட்டேன், ரொம்ப பேக்ல போயிடுச்சு. ஸோ இந்த செஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல செஞ்சுரிஸ், கல்ச்சுரல் சேஞ்சஸ், சோஷியல் சேஞ்சஸ், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இன்னோவேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய கலாச்சார மாற்றங்கள், அப்புறம் சமூக மாற்றங்கள், அப்புறம் உத்திகளில் மாற்றங்கள், உத்திகளில் புதுமைகள் என்று புது புது மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு மேலும் மேலும் வளர்ந்து இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் செஸ்ஸா வந்துருது. இப்ப பாருங்க இந்த போட்டோஸ்ல சொல்ல முடியுமா? நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். சாரி, திரும்ப மேல போகுது. யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்ல முடியுமா? இப்ப முதல்ல இந்த காட்டுறேன். யாரு? விஸ்வநாத். எஸ் சார், கரெக்ட் சார், கரெக்ட். லட்சுமி நாராயணன் எப்பவுமே கொஞ்சம் அவருக்கு வந்து பொது அறிவு மிக அதிகம், எப்பவுமே டான் அடிச்சிருவாரு. இது யார் சார் அடுத்தது? எஸ், இவர் வந்து பாபி ஃபிஷர். இவர் வந்து அமெரிக்கன் பிளேயர் பாபி ஃபிஷர். அடுத்தது கேரி காஸ்பரோவ். ரைட், காஸ்பரோவ், கேரி காஸ்பரோவ் ரஷ்யன்ல ஒரு முடிசூடா மன்னரா பல வருஷங்கள் இருந்தார். இவர் யார் தெரியுமா? திஸ் ஜென்டில்மேன்
தெரியல சார். இவரும் ரஷ்யன் எனக்கு பிளேயர் தான், போரிஸ் ஸ்பாஸ்கி, ஒரு பெரிய ஆளு. அப்புறம் இப்ப தொடர்ந்து கிராண்ட் மாஸ்டரா இருக்கக்கூடிய பிரபலமான நார்வேயை சேர்ந்த அவர் வந்து கால்சன். கால்சன். கரெக்ட். கான் சொன்னீங்க. யார் சார் கான்? ஆர்வம் சொன்னீங்களா சார்? சூப்பர் சூப்பர், சார். வெரி Yes, sir. நொறுக்கிட்டீங்க. லட்சுமி நாராயணன் ஆர்வம் கரெக்டா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இவரை சொல்லவே வேண்டாம், அவ்வளவு பேர் சேர்ந்து சொல்லுவீங்க. வளரும் ஒரு கலைஞர், நம்முடைய இந்தியாவை சேர்ந்த பிரக்யானந்தா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு இன்னும் பல வருடங்கள் இருக்கின்றன, நல்ல மேலும் மேலும் வளர்வார்னு நம்பிக்கை இருக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சில பேர் நான் சொல்லியிருக்கேன், சாம்பியன்ஸ். இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பழைய ஒரு விளையாட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இதுல வந்து 4 4 4 4 இல்லையா? ஒரு ஸ்கொயர் இருக்கு. எத்தனை ஸ்கொயர்ஸ் இது இருக்கு சார்? ஏற்கனவே எல்லாரும் நம்ம பயிற்றுனர்கள்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய விளையாட்டு தான். இந்த ஸ்கொயரில் எத்தனை சதுரங்கள் இருக்கின்றன? 16 சார். இயல்பா நம்ம வந்து டக்குன்னு சொல்லக்கூடியது 16, 4 × 4 16 தான் சொல்லுவோம். ஆனா டீப்பா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள குட்டி குட்டியா நிறைய ஸ்கொயர் இருக்கு. இது ஒரு பெரிய ஸ்கொயர் 17, அப்புறம் இது ஒண்ணு 18, 19, 20, 21, அப்புறம் நடுவில் 22, அப்புறம் 3 3 போட்டீங்கன்னா 24, அப்புறம் 25, 26, இப்படி போட்டீங்கன்னா 30 வந்துடும். வீட்டில் நிதானமா பண்ணி பாருங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒரு பக்கத்துல இந்த சதுரத்துல ஒரு பக்கத்துல எத்தனை கட்டம் இருக்கு? 4 கட்டம் இருக்கு இல்லையா? அதை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா இதுதான். 4 கட்டங்கள் ஒரு பக்கத்துல இருக்கிறதுனால, ஸோ ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இந்த பிக்சர்னா என்ன சொல்லணும்? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 30 வரும். ஸோ 30 தான் ஆன்சர். ஸோ டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்குங்க. ஒரு சிம்பிள் ஃபார்முலா வந்து ஒரு பக்கத்தில் எத்தனை சதுரங்கள் இருக்கின்றன என்பதை பார்த்துட்டு அதை ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் ஆக்கிட வேண்டியது. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 30. இதே மாதிரி ஆர்வம் சார் ஏதோ ஒரு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆர்வம் சார் சொல்லுங்க. Sorry, sir. By mistake. Thank you, sir. Please proceed, sir. Okay, thank you, sir. அதே மாதிரி செஸ் போர்டுல how many squares are there சொல்லுங்க பாப்போம். 64. 64. மேல இருந்து வரையா பார்த்தா லாஜிக்கலா நமக்கு தெரியக்கூடிய ஆன்சர் வந்து 8 × 8 64. எப்படி 4 × 4 16 சொன்னோமோ இங்க 8 × 8 64 வரும். இதுலயும் நீங்க வந்து 4 4 3 3 அப்படி பண்ணீங்கன்னா சாரி 4 4 அப்புறம் இதே மாதிரி செக்மெண்டா பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். இது 4 சேர்ந்து 1, இந்த 4 சேர்ந்து 1, இப்படி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் ஸ்கொயர் வரும். அதை எப்படி கனெக்ட் பண்றது? பெரிய வேலை அது. ஸோ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஒரு பக்கத்துல 8 இல்லையா? ஸோ ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் ஆக்கிருங்க. 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் ஆக்கிருங்க. ஆக்கினா 204 வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் செஸ் போர்டு வந்து 204, 204. இதுக்கு ஃபார்முலா இதுதான். ஒரு பக்கத்துல எவ்வளவு ஸ்கொயர் இருக்கு? ஒரு சைடுல 8 ஸ்கொயர் இருக்கு. 8ஐயும் ஸ்கொயர் ஆக்கிருங்க. தட்ஸ் ஆல். டோட்டலா பண்ணுங்க, சம பண்ணுங்க 204. ஸோ தட் இஸ் ஆன்சர். 204 இஸ் ஆன்சர். ஸோ செஸ்ஸை வச்சு விளையாடக்கூடிய ஒரு அருமையான குவிஸ் ப்ரோக்ராம் பயிற்றுனர்களும் பயிற்சியாளர்களும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது. இது நம்முடைய இடது மூளை என்று சொல்லக்கூடிய லாஜிக்கல் திங்கிங்கு மட்டுமில்லாமல் வலது மூளைக்கு முக்கியமான அந்த வலது மூளையிலிருந்து வரக்கூடிய கிரியேட்டிவ் திங்கிங்கும் தேவையானது. ஸோ இடது மூளை வலது மூளை இரண்டுக்கும் பயன்படக்கூடிய பயிற்சி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சின்ன குவிஸ் இது. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு குவிஸ் உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன். செஸ் அண்ட் கிரெயின்ஸ்னு ஒண்ணு உண்டு. கொஞ்சம் ஓப்பன் ஆகாம தெரியல, பாக்குறேன். ட்ரை இந்த பேண்ட்வித்ல தெரியல, இல்லைன்னா நான் வாயால சொல்லிடுறேன். அது வருதா பாக்குறேன். யூடியூப் ஓப்பன் ஆகுது. ஐம் லக்கி. ये दुनिया भर में घूमते भटकते लाइफ एंजॉय करते हुए One of Albert Einstein's famous quotes states, "Compound interest is the eighth wonder of the world." அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி ஐன்ஸ்டைனே பாராட்டியிருக்காரு. He who doesn't pays it. I'm not as smart as Albert Einstein, so who am I to disagree with his statement?
Compound interest can make a person. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உலகத்துல பெரிய Compound ஒன்றாங்கிறாரு. interest gives money the opportunity to undergo exponential growth. To better understand exponential growth, I have a story. Before continuing, please consider giving this video a like and subscribing to help out the channel. All right, let's get to the story. The rice and the chessboard. ஒரு கிங்க பாக்குறதுக்காக There was once ஒரு a கிங்ல king in செஸ்ல ரொம்ப who விரும்புவாரு. was a big chess enthusiast and had the habit of challenging wise எல்லாரும் men சேலஞ்ச் பண்ணுவாரு. to a game of chess. கேம்ல கூட One விளையாட day, முடியுமா, செஸ் a விளையாட முடியுமா traveling சேலஞ்ச் sage பண்ணுவாரு. was challenged by the king. முடியலன்னா The sage, என்னுடைய சவாலுக்கு having நீ played this சம்மதிக்கணும் game பாரு. all his life, all the time, with people all over the world, gladly accepted the king's challenge. To motivate his opponent, the king offered any reward that the ஒருத்தர் sage வந்து அவரோட made. சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டார். The sage modestly asked just for a few grains of rice in the following manner. The king was to put a single grain of rice on the first chess square and double it on every consequent one. The king accepted the sage's request. After the game was played and checkmate was called, கிங் தோத்து the போயிட்டார். king was defeated. Having lost the game and being a man of his word, சோ அவங்க விரும்பினபடி ordered his men to get ரைஸ் back கொடுக்குறாரு. rice. ஒவ்வொரு கடத்தையும் ஒரு ரைஸ் டபுள் டபுளா began கொடுக்குறாரு. placing the grains of rice onto the squares of the chessboard. 1 grain on the first square, 2 grains on the second square, 4 grains on the third square, and 8 grains on the fourth square. The king reached the end of the first row and laughed. The first row only cost him 255 grains of rice. But as the grains of rice flowed from the bag to the chessboard, the king was no longer laughing. The king continued to order bags of rice, and his men continued ஒன்றரை பேக்கோட முடியும்னு நினைச்சாரு. onto the chessboard. பாருங்க, But the king knew it was to no avail. ஒவ்வொரு ரோவா The king கூட்டிட்டே போகுது. calculated the rice required on டபுள் the டபுளா போகுது. 64th square of the நினைச்சே chessboard பார்க்க முடியாது. and was astonished. கடைசியில எவ்வளவு தெரியுமா வருது? He would have to put more than 18 quintillion grains of rice on the 64th square. 64 ஸ்கொயர்லயும் டபுள் டபுளா போட்டீங்கன்னா 18 and is குவிண்டில்லியன். allegedly sufficient to cover the whole territory of India with a thick layer of rice that is 3 இந்த feet நாட்டிலே tall. இல்லையா? The sage knew the king could not pay that much rice, so he told the king to pay it back over time. And through this, the sage became the wealthiest person in the world. Now, this is just a simple story, but you can see that exponential growth can add up very quickly. When it comes to investing, compound interest works the same way. If your money is invested, it has the same opportunity to grow quickly. Thank you for making it to the end of the video. Please consider subscribing to the channel. ஸோ பாத்தீங்க, இந்த 18 குவிண்டில்ங்கிறது எவ்வளவு ஆச்சுன்னா, 18 குவிண்டில்ங்கிறது என்னது? 18 ஃபாலோடு பை 18 0. ஸோ மில்லியன், அப்புறம் பில்லியன், ட்ரில்லியன், அப்புறம் குவாட்ரில்லியன், அப்புறம் குவிண்டில்லியன் சொல்லுவாங்க. 18 ஃபாலோடு பை 18 0. அவ்வளவு கிரெயின்ஸு, அவ்வளவு அரிசி வந்து தானியங்கள் வந்து அந்த நாட்டிலே இல்லை. அவர் திணறி திண்டாடி போய் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து ரொம்ப சிரமப்பட்டாரு. அந்த தானியத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால செஸ்ல நம்ம வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து, எக்ஸ்பொனன்ஷியலா க்ரோ ஆகும்போது அந்த அமௌண்ட் வந்து எனார்மஸா இருக்கும். சேவிங்ஸுக்கு, ஸ்மால் சேவிங்ஸுக்கு வந்து நம்ம உபயோகப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு விளையாட்டு இது. ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி, ஞாபகம் வச்சுங்க. இப்ப பாருங்க, மகாபாரதத்துல வந்து எப்படி 4 வகை படைகளையும் பயன்படுத்தினாங்கிறது வந்து நம்ம இதுல வரும். இந்த டிராயிங்ல வருது. இது வந்து மைசூர்ல ஒரு மியூசியத்துல இருக்கு. பாருங்க, தேர்ப்படையை பயன்படுத்தியிருக்காங்க, அப்புறம் குதிரைப்படையை பயன்படுத்தியிருக்காங்க, யானைப்படையை பயன்படுத்தியிருக்காங்க, காலாட்படையை பயன்படுத்தியிருக்காங்க, எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து மகாபாரத வார் வந்து எப்படி நடந்ததுங்கிறத ஒரு கிளாசிக்கல் பெயிண்டிங்ல நம்ம பார்க்கலாம். அதே தான் சொல்றாங்க. பாருங்க, சிப்பாய் காலாட்படை, அதுதான் பான் வச்சிருக்காங்க. PAWN பான், அந்த காயின் வந்து பான் தான் இது. அடுத்தது குதிரைப்படை, ஹார்ஸ், நைட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த நைட்ஸ் இது இருக்கு. அடுத்தது எலஃபண்ட், யானைப்படை, அது வந்து ரூக் சொல்லுவாங்க, ரூக். தென் சேனாதிபதி ஜெனரல்ங்கிறது வந்து பிஷப்னு சொல்லுவாங்க, அது தேர்ப்படை. அடுத்தது சில பேர் மந்திரிங்கிறாங்க, ஆனால் மெஜாரிட்டி எல்லாரும் சொல்றது வந்து ராணி. அந்த ராணிங்கிறது இந்த மினிஸ்டர் பழைய நேம் வந்து ராணி தான் சொல்லுவாங்க. குவீன் அது இது இருக்கு. அதுக்கு அடுத்து ராஜா, கிங், அவர் தான் ரொம்ப முக்கியமானவர். இந்த 7 பேர் இருக்காங்க. 6 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பவர். இவர் வந்து ஒரு ஸ்டெப்பா தான் மேலே போவார், ஃபார்வர்டா தான் போவார். யாரு? சிப்பாய், பான். குதிரை என்ன பண்ணுவாரு? டானா மாதிரி
2 கட்டம் ஃபார்வர்டாகவும் 2 கட்டம் பேக்வர்டாகவும் 2 கட்டம் சைடோடாகவும் எப்படாலும் போவார். +1. ஸோ டானா மாதிரி போவார். 2+1 டானா மாதிரி போவார். தாண்டி போயிடுவார், எந்த தடையும் தாண்டி போவார். ரூக் வந்து ஸ்ட்ரைட்டா போவார். இவர் வந்து பிஷப் வந்து ஒன்லி கிராஸ்ல தான் போவார். இவங்க 2 பேரும் ஃபார்வர்டாகவும் பேக்வர்டாகவும் போவாங்க. இவங்களும் ஃபார்வர்டாகவும் பேக்வர்டாகவும் போவாங்க. பான் வந்து ஒன்லி ஃபார்வர்டாக தான் போகும். அப்புறம் குவீன் கேட்க வேண்டாம். குவீன் ஹேஸ் த பவர்ஸ் ஆஃப் போத் ரூக் அண்ட் பிஷப். நேராகவும் போக முடியும், ரூக் மாதிரி, குறுக்காவும் போக முடியும், பிஷப் மாதிரி. ரெண்டும் கலந்த மோஸ்ட் பவர்ஃபுல் காயின் வந்து ராணி. ராணி தான் ரொம்ப முக்கியம். எப்படி நம்முடைய இல்லத்தரசிகள் முக்கியமானவர்களோ, பலம் பொருந்திகளோ, அதே மாதிரி வாழ்க்கையிலையும் முக்கிய பொறுப்பு வகிக்கிறாங்க. அதே மாதிரி செஸ்லையும் மிக மிக முக்கியமான வந்து ராணி. ராணியை வச்சு தான் நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கே வழி பண்ணுவாங்க. ராணி போச்சுன்னா அந்த டீமே கொலாப்ஸ் ஆகிடும். எல்லாரும் வச்சுப்பாங்க. இவங்க தான் ராஜாவையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ராஜா அதிகம் மூவ் ஆக மாட்டார். ராஜாவுக்கு எல்லாருக்கும் உள்ள கமாண்டிங் லீடர் அவர் தான். இப்போ இந்த டீமுக்கே அவர் தான் லீடர். இவர் அவுட்டார்னா எல்லாரும் அவுட். இவர் அவுட் ஆன போகிறோம் நம்ம பார்த்து விளையாடுவோம்னு சொல்லி மனோரமா சொல்கிற மாதிரி நம்ம பார்த்து ஒரு பக்கம் ஆடுவோம்னு ஆட முடியாது. ஸோ இவர் தான் முக்கியம். இவர் அவுட் ஆச்சுன்னா எல்லாம் அவுட். த கேம் இஸ் ஓவர். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆவார். இந்த பக்கம் அந்த பக்கமும் மூவ் ஆகிட்டு இருப்பார். ஆனால் அவரை காப்பாற்றுறதுக்காக எல்லாரும் உதவி பண்ணுவாங்க. அவ்வளோ பேரும் அவரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இவர் எவ்வளோக்கு எவ்வளவு சேஃபாக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளவு இந்த கேம் வில் கண்டினியூ. இவ்வளோ அருமையான ஒரு கேம் இது. அதை தான் இங்கே போட்டிருக்கு பாருங்க. இந்த செஸ் போர்டில் வந்து 2 சைட்லையும் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் இருந்ததுன்னா இந்த ரோவில் வந்து எல்லாம் பான்ஸ் சிப்பாய்கள் இருக்கும். லாஸ்ட் ரோவில் வந்து ரூக், இங்கேயும் ரூக் இருக்கும், இங்கேயும் ரூக் இருக்கும். ஒரு யானை, இங்கே குதிரை இருக்கும், இங்கேயும் குதிரை இருக்கும். இங்கே பிஷப் என்று சொல்லக்கூடிய சேனாதிபதி இங்கேயும் இருப்பார், இங்கேயும் இருப்பார். அப்புறம் அந்த பிளாக், அந்த டார்க் கட்டத்தில் குவீன் வந்துடுவார், அப்புறம் கிங் வந்துடுவார். இதே மாதிரி தான் இங்கேயும் பான்ஸ்லாம் இங்கே இருக்கும். அப்புறம் ரூக்கு, அப்புறம் நைட் என்று சொல்லக்கூடிய குதிரை, அப்புறம் பிஷப்பு, அதுக்கப்புறம் குவீன், அப்புறம் கிங், இப்படி இருக்கும். ஸோ முதல்ல மட்டும் பான் 2 தடவை மூவ் பண்ணிக்கலாம், விருப்பம் வந்து 2 தடவை மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பான் ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும், ஃபார்வர்டு தான் மூவ் ஆகும். மீதி எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரூக் வந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும், அப்புறம் பிஷப் வந்து கிராஸ்ல மூவ் ஆகும், நைட் வந்து இப்படி போகும் 1 2 3. இங்கே நைட் இருந்ததுன்னா 1 2 3 மூவ் ஆகும், 1 2 3 மூவ் ஆகும். டானா மாதிரி மூவ் ஆகும், தாண்டி போகும். நடுவில் எதாவது இருந்தால் கூட அதை தாண்டி போயிடும், கட் ஆகிட்டு போயிடும், கட் பண்ணிட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு நைட்டுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் இது. தாண்டியும் போகும், அந்த இடத்துக்கு போய் முடிகிற இடத்துல ஏதாவது காயின் இருந்தால் வெட்டி விட்டுரும். ஸோ அப்படி எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்கு. சக்தி வாய்ந்த மிக அருமையான இது வச்சு விளையாடுவாங்க. இது விளையாடும் பொழுது நம்மையே கிங்கா வச்சுட்டு உருவப்படுத்தி விளையாண்டிங்கன்னா கேம் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் தான் கிங் அப்படின்னு நினச்சி விளையாண்டிங்கன்னா நீங்கள் முழுக்க ஈடுபாட்டோட உற்சாகம் விளையாடுவீங்க. இல்லை கிங்னு ஒரு காயின் இருக்கு, எல்லாம் சேர்ந்து நான் விளையாடுறேன்னு நினச்சிங்கன்னா ஏதோ யாரோ விளையாடுற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. நான் தான் கிங், ஸோ என்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இத்தனை காயின்ஸ் இருக்கு, அந்த கிங் என்று சொல்லக்கூடிய நான் வந்து மற்றவங்களாம் கமாண்ட் பண்ணி இந்த விளையாட்டை நடத்துறேன் அப்படின்னு நினச்சி விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு உற்சாகமாக ஒரு ஹீரோ மாதிரி விளையாடிட்டு இருப்பீங்க. அருமையாக இருக்கும். இதான் பாருங்க, இந்த கற்றுக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிப்பாயை போல படிப்படியாக நீங்கள் முன்னேறணும், பின்வாங்கவே கூடாது. படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறணும், பின்வாங்கக்கூடாது. வாழ்க்கையில் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ குதிரையை எடுத்தீங்கன்னு வச்சுங்க, எந்த தடையும் தாண்டி திருப்பத்தில் செல்லக்கூடியது குதிரை. அதே மாதிரி வாழ்க்கையில போகலாம். இது வந்து நம்ம ரோடு ரூல்ஸ்லையும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பயணம் பண்ணும்போது, சாலையில் பயணம் பண்ணும்போது அப்ளை பண்ணலாம் எல்லா இடங்களையும் இதை. அப்புறம் யானையை போல நேரான பாதையில் செல்லும். முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையிலையும் சரி, பாதையிலையும் சரி, நம்ம சாலைகள்லையும் சரி, கூடுமான வரைக்கும் நேரான பாதையில் செல்ல முடிஞ்சதுன்னா உங்களால் பாதத்தை வராமல் நல்லபடியாக போக முடியும், நம்பிக்கையோடு போக முடியும். அப்புறம் சேனாதிபதியை போல, அந்த பிஷப்பை போல தேவைப்பட்டால் வேகமாக செல்வதற்காக குறுக்கான பாதையில் செல்ல தயாராக இருக்க வேண்டும். ஸோ குறுக்கான பாதையும் நீங்கள் பிஷப் மாதிரி போக தயாராக இருக்கணும். ஸோ இதுவும் முக்கியம். ராணியை மாதிரி, அதாவது மந்திரி மாதிரி, ராணி மாதிரி பலத்தோட, அதிக பலத்தோட நேரான பாதையிலையும் குறுக்கான பாதையிலையும் செல்லக்கூடிய திறமை உங்களுக்கு வேணும். அதான் ராணியோடைய சக்தி. அதை ஞாபகம் வச்சுங்க. வாழ்க்கையில ராஜாவை போல படைக்கு தலைவராக அனைவரையும் அரவணைத்து பாதுகாப்பாக இருங்க. ரொம்ப 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 முக்கியம். எல்லாரையும் அரவணைக்கணும், நீங்களும் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இல்லைன்னா எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. நீங்க உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும், மற்றவங்களையும் உங்களை பாதுகாப்பதற்கு நீங்க உதவி செய்யணும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா மூவ் ஆகணும். இதுதான் ராஜா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம இந்த காயின்ஸ்ல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்ரி செஸ் மாஸ்டர் வாஸ் ஒன்ஸ் ஏ பிகினர். யாருமே திடீர்னு செஸ் மாஸ்டர் ஆகலை, கிராண்ட் மாஸ்டர் ஆகலை. எல்லாருமே
ஆரம்பத்துல தொடக்க நிலை விளையாட்டாளர் தான் இருந்தாங்க. தொடக்க நிலையில் உள்ள இளநிலை விளையாட்டாளர் தான் இருந்தாங்க. அவங்களால எடுத்தெடுப்பிலேயே பெரிய தன்னுடைய திறமையெல்லாம் காட்ட முடியல. ஆரம்ப காலத்துல அபத்தமா விளையாடிருக்காங்க. உனக்குலாம் செஸ்ஸே வராதுன்னு துரத்தி விட்டுருப்பாங்க. அதை மாரி திரும்ப 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 விளையாடி அவங்க சொல்லிக்கிட்டாங்க, ஐ நோ ஐ கேன், ஐ நோ ஐ கேன், ஐ நோ ஐ கேன், எனக்கு தெரியும் என்னால் முடியும், எனக்கு தெரியும் என்னால் முடியும் அப்படி திரும்ப திரும்ப சொன்னதுனாலதான் அவங்களால மேலும் மேலும் தன்னுடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மேலும் மேலும் முன்னேற முடிந்தது. முக்கியமான பாடம். ஸோ எவ்ரி செஸ் மாஸ்டர் வாஸ் ஒன்ஸ் ஏ பிகினர், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இன் லைஃப் ஆஸ் இன் செஸ் ஃபோர்தாட் ஆல்வேஸ் வின்ஸ். முன் யோசனை தான் ஜெயிக்குது. எல்லா வாழ்க்கையில எப்படி முன் யோசனை வெற்றி பெறுகிறதோ அதே மாதிரி செஸ்ல எப்படி முன் யோசனை வெற்றி பெறுகிறதோ எல்லா இடங்கள்லையும் முன் யோசனை தான் வெற்றியை நமக்கு கொடுக்கிறது. முன் யோசனை மிக மிக முக்கியம். ஃபோர்தாட். அடுத்தது பாத்தீங்கன்னா மூவ் இன் சைலன்ஸ் ஒன்லி ஸ்பீக் வென் இட் இஸ் டைம் டு சே செக்மேட். செக்மேட் சொல்லக்கூடிய கிங்கை மூவே பண்ண முடியாது அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அதான் செக்மேட்டு. அந்த செக்மேட் சொல்லும்போது மட்டும் நீங்க பேசுங்க, மற்றபடி பேசவே பேசாதீங்கிறாங்க. ஏன்னா நீங்க லொடன்னு பேசிட்டே விளையாட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட எனர்ஜி நிறைய போயிடும். இது வாழ்க்கைக்கு முக்கியம். வாழ்க்கையில் சரி நிறைய பேர் தேவையில்லாம நிறைய பேசுவோம். போன்லயோ அல்லது மொபைல்லையோ அல்லது அரட்டை அடிக்கும் போதோ நிறைய பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம். அதனால தேவையான இடங்கள்ல தேவையான அளவுக்கு பேசினீங்கன்னா அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்முடைய ஆக்க சக்தியில பயன்படும் போது நமக்கு நிறைய ஆற்றல் நல்லா வரும்போது நல்ல நம்முடைய செயலாற்றலை அதிகப்படுத்த முடியும். ஸோ இது வந்து செஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம். அப்புறம் no one can win a game of chess by moving forward only. Sometimes one has to move backward also to get a better move. ஸோ எல்லாரும் ஃபார்வர்டில் மட்டும் மூவ் பண்ணி தான் ஜெயிக்கணுங்கிறது கிடையாது. தேவைப்பட்ட சைடுவேர்டாக மூவ் பண்ணிக்கலாம், பேக்வேர்டாக மூவ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலையையும் திறமையும் பொறுத்து நீங்கள் எல்லா மூமெண்ட்ஸையும் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும். இது வாழ்க்கைக்கு முக்கியமான பாடம். அப்புறம் ஈவன் இந்த கேம் ஆஃப் செஸ் a king is nothing without a queen. ஸோ வாழ்க்கையில் சமூகத்தில் இல்லங்களில் எல்லா இடங்கள்லையும் இந்த குவீன் என்று சொல்லக்கூடிய ராணி இல்ல தரசின்னு சொல்லிக்கலாம், அல்லது உங்களுடைய கம்பெனின்னு சொல்லிக்கலாம், எப்படி சொன்னாலும் சொல்லலாம், உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம், எப்படி சொன்னாலும் சப்போர்ட்னு சொல்லிக்கலாம், எப்படி சொன்னாலும் அவங்க அந்த குவீன் இல்லாமல் உங்களுக்கு ராஜாக்கு வாழ்க்கை இல்லை. ராஜா தொடர்ந்து நல்லபடியா இருக்கணும்னா கண்டிப்பா அந்த ராணியோட சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பா இருந்து ஆகணும். மிக மிக முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. நெவர் பி ப்ரௌட் நார் டிப்ரெஸ்ட் ஃபார் வாட் யூ ஆர் அண்ட் த பொசிஷன் யூ ஹோல்ட் இன் சொசைட்டி. ரிமெம்பர் ஆஃப்டர் த கேம் ஆஃப் செஸ் கிங் அண்ட் பான் கோ டு த சேம் பாக்ஸ். நீங்க வந்து பானா இருக்கலாம், ஒரு ஆர்டினரி சிப்பாயா இருக்கலாம், அல்லது ஒரு குதிரை படையை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது ஒரு பிஷப்பா இருக்கலாம், அல்லது கிங்கா இருக்கலாம், அல்லது குவீனா இருக்கலாம், அப்புறம் யாரையா இருக்கலாம். யாரா இருந்தாலும் எவ்வளவு சக்தி இருந்தாலும் அந்த விளையாட்டு களத்தை முடிந்து அந்த ஆட்டம் முடிந்த பின் எல்லாரும் ஒரே பாக்ஸ்குள்ள தான் போவாங்க. ராஜா வந்து கோல்டன் பாக்ஸு, அப்புறம் இவர் வந்து பிஷப் வந்து சில்வர் பாக்ஸு, சிப்பாயெல்லாம் காப்பர் பாக்ஸ்ன்னு 3 பாக்ஸ்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே பாக்ஸ்குள்ள தான் கடைசியில் அடுக்கி வைக்க போறாங்க. எல்லாரும் அப்ப எல்லாம் வெறும் காயின்ஸாக தான் இருக்க போகுது. இதுதான் வாழ்க்கை. ஸோ பெரிய பெரிய பொசிஷன் இருந்தால் கூட ரிட்டையர்மெண்ட் வரும்போதோ அல்லது அந்த பணியிலிருந்து விலகி போகும்பொழுதோ உங்களை மனிதராக மதிப்பாங்களுடைய அந்த பணிக்காக உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த பணியை கெட்டியா பிடிச்சிட்டு ஐ வாஸ் மேனேஜர் வாழ்நாள் ஃபுல்லா சுத்திட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, அந்த விளையாட்டு களம் முடிந்த பிறகு எல்லோரும் ஒரே பெட்டிக்குள் தான் ஓய்வெடுக்க போகிறார்கள் அல்லது இருக்க போகிறார்கள். எனவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு திரும்பவும் இந்த அதிகாரத்தை வாழ்நாள் முழுக்க காட்டிக் கொண்டிருப்பது ஒரு அர்த்தமில்லாத ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை. அது நம்ம இது கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் அது. அப்புறம் பாருங்க, இது வந்து ரொம்ப நிறைய இடங்கள்ல இது வந்து என்னுடைய டாட்டர் ஸ்ரீ தீப்தா அண்ட் ஆல்சோ கிராண்ட் டாட்டர் ஸ்ரீநிதி அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த செஸ் காயின்ஸ்லாம் ரொம்ப உயரமா இருக்கு. கிட்டத்தட்ட என்னுடைய கிராண்ட் டாட்டருடைய கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ராஜா ராணிலாம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஸோ செஸ் எந்த அளவுக்கு இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோவை காமிச்சேன். இது வந்து நிஜமாவே ஒரு தீம் பார்க்ல அந்த செஸ் வந்து பெரிய சைஸ்ல இருந்தது. உள்ள போய் விளையாடணும், உள்ளுக்குள்ள போய் நீங்க காயின்ஸ் நகர்த்தணும், அவ்வளவு பிரபலமா இருக்கும். இளைஞர்களுக்கு உற்சாகத்தையும் ஈடுபாட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கேம் என்பதற்காக அந்த படத்தை காமிச்சேன். அப்புறம் பாருங்க, அந்த பழைய படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. சத்ரன் கி கிலாடின்னு ஹிந்தியில வந்திருக்கு, அப்புறம் சதுரங்கம்னு தமிழ்ல வந்திருக்கு. அப்புறம் கௌரவங்கிற படத்துல பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த சிவாஜி வந்து சீனியர் சிவாஜி வந்து ஒரு பேரிஸ்டர் ரஜினிகாந்த் நினைக்கிறேன். அவர் வந்து சீனியர் அட்வொகேட். அவர் எடுத்த கேஸ்லாம் வெற்றி பெறாமல் இருந்ததே கிடையாது. ஸோ ஒரு கேஸ் வெற்றி பெறணும் எல்லாம் அவர்கிட்ட தான் போவாங்க. அவரால் வளர்க்கப்பட்ட அவருடைய ஜூனியர் வந்து
இந்த சிவாஜி ஜூனியர் சிவாஜி. கடைசி ஒரு சமயம் என்னன்னா இந்த ஜூனியர் சிவாஜி இவரோட மோதி ஒரு கேஸ்ல போட்டி போடக்கூடிய இது வந்துடும். இவர் எடுத்துக்கொண்ட கேஸுக்கு எதிராக இவர் அதில் வந்து அப்பியர் ஆவார். ஸோ 2 பேருக்கும் பெரிய போட்டி ஆகிடும். நீயும் நானுமா கண்ணா என்ற தலைப்பில் அந்த பாட்டு வரும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல அருமையான பாட்டு. அந்த பாட்டு பாடும்பொழுது 2 பேருமே தங்களை அந்த செஸ் காயின்ஸ் மூவ் பண்ணுவாங்க. இவர் ராஜாவாகவும் அவர் எதிர்க்கக்கூடிய இவர் இன்னொரு டீமை சேர்ந்தவராகவும் ப்ளே பண்ணலாமா சார்? சார் முடிக்க பாருங்க சார். ஸோ பாருங்க இந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன் அதில் வரும். ரொம்ப பிரமாதம். ஸ்டார்டிங்ல என்ன வரும் அது பாட்டு? நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா அப்படின்னு வரும். இது அருமையான பாட்டு. அந்த பாட்டு என்கிட்ட இல்லை. நீங்க உங்களுக்கு அந்த கௌரவம் படத்துல பார்த்தா அது வரும். அந்த செஸ் காயின்ஸ்லயே அந்த பாத்திரங்கள்லாம் மூவ் ஆகிற மாதிரி வரும். பிரமாதமா இருக்கும். ஸோ லைஃப் இஸ் எ கேம். அதில் செஸ்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை திறன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் த கோல், குறிக்கோளில் முழு முனைப்பு வேணும். கான்சன்ட்ரேஷன், முழு கவனம் நமக்கு கிடைக்கிறது. டெசிஷன் மேக்கிங் என்று சொல்லக்கூடிய முடிவெடுக்கும் திறன் கிடைக்கிறது. கிரியேட்டிவ் திங்கிங் என்று சாரி அதுக்குள்ள கட்டாயம் எடுத்து இல்ல சார், டோன்ட் வரி. அவங்க பாட்டு எடுக்கிறாங்க, இப்ப பாட்டை ப்ளே பண்ண போறாங்க. ஐயோ உங்களுக்கு இருக்குமா? நேரம் இருக்கா? இருக்கு. டோன்ட் வரி சார், டோன்ட் வரி சார், டோன்ட் வரி. அது பெரிய பாட்டு சார். அது ரொம்ப நேரம் ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ் மேல போயிடும். அதான் விட்டுலாம். ஷார்ட்டா கட் பண்ணிக்கலாம் சார். பார்த்தோம். ஆடை கட் பண்ணிடுங்க. டிஎம்எஸ் பாடுற பாட்டு அது. ஓ ரைட், கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க. இதே தான் சார். கௌரவம் மாறுமா? நெவர். நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா? அறிவை கொடுத்ததோ தோணரின் கௌரவம், அறிவை கொடுத்ததோ. நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா? மூன்றடி மண் கேட்டா பாவனன் உலகிலே, மூன்றடி மண் கேட்டா. சார் சொல்லுங்க. இந்த ஃபார்வர்டா மூவ் பண்ணுங்க. என்ன மூவ்? அந்த செஸ்க்கு வந்துருங்க. கம் டு தி செஸ். அந்த செஸ்ஸோட லிங்க் பண்ணது கடைசி வழக்கு என் கண்ணரோ மூவ் பண்ணுங்க. கண்ணா நீயும் நானுமா? மன்னனின் கௌரவம் சதுரங்க நடுவிலே, மறிக்கின்ற சேனையோ பிள்ளையின் வடிவிலே. மன்னனின் கௌரவம் சதுரங்க
இருபதை 20 வெல்லுமா உலகிலே. ஓகே சார், தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிருங்க சார். ஓகே. எஸ்கேப். இப்போ திரும்பவும் என்னுடைய இதுக்கு போனோம். ஒரு நிமிஷம். ரைட். மிக அருமையாக எனக்கு உதவி செஞ்சவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி சார். இந்த யார் போட்டாங்க இதை? அருணகிரி சாரா அல்லது லட்சுமி நாராயணன் யார் போட்டீங்க? இல்ல சார், அவங்க சுமதி அவங்களே போட்டாங்க. சுமதி மேடமே போட்டாங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சுமதி மேடம், தேங்க்யூ வெரி மச். நல்ல அருமையான ஒரு செஸ்ஸை ஒட்டிய ஒரு அருமையான பாட்டை நான் சொன்னேன், நீங்க போட்டே காமிச்சிட்டீங்க, மிக்க நன்றி. ஸோ செஸ்ஸில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை திறன்கள்லாம் ஃபோக்கஸ் ஆன் த கோல், குறிக்கோளின் முழுமுனைப்பு, கான்சன்ட்ரேஷன் முழு கவனம், டெசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன், கிரியேட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆக்க சிந்தனை, ப்ராப்ளம் சால்விங் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையை தீர்க்கும் திறன். இந்த கிரியேட்டிவ் திங்கிங்கிறது வலது மூளை சம்பந்தப்பட்டது. ப்ராப்ளம் சால்விங் சொல்லும்போது வலது மூளையும் பயன்படுத்தலாம், லாஜிக்கல் திங்கிங் வரக்கூடிய அதோட சம்பந்தப்பட்ட இடது மூளையும் பயன்படுத்தலாம். சார் வாய்ஸ் மியூட்ல போயிட்டு சார். மியூட்ல போயிட்டோம் சார், வாய்ஸ் மியூட்ல போயிடுச்சு. ஐயோ, ஒரு கொஞ்சம் ஆமா, ஒரு 1 மினிட் வாய்ஸே இல்ல. அப்படியா? இப்ப சரியாயிடுதா? இப்ப சரியாயிடுச்சு. நீங்க சொல்லுங்க சார், அந்த கேப் ஃபில் பண்ணிட்டாங்க. ரைட். ஐயோ, ரைட். முடியுது. ரைட். அதான் சொன்னேன், ஃபோக்கஸ் ஆன் த கோல். இப்ப கேக்குதா? ஃபோக்கஸ் ஆன் த கோல், குறிக்கோளில் கான்சன்ட்ரேஷன் முழு கவனம், டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன், கிரியேட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆக்க சிந்தனை வலது மூளை சம்பந்தப்பட்டது, ப்ராப்ளம் சால்விங் வந்து பிரச்சனை தீர்க்கும் திறன், வலது மூளைக்கும் இடது மூளைக்கும் சம்பந்தமான ஒரு திறன். அது இடது மூளை வந்து லாஜிக்கல் திங்கிங், வலது மூளை வந்து கிரியேட்டிவ் திங்கிங், ரெண்டும் இன்வால்வ் ஆகக்கூடியது ப்ராப்ளம் சால்விங். அப்புறம் பர்சிவரன்ஸ் என்று சொல்லக்கூடியது விடாமுயற்சி, பேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொறுமை, ரெசிலியன்ஸ் சொல்லக்கூடியது வந்து சிக்கலிலிருந்து மீண்டு வருதல், அதான் ரெசிலியன்ஸ். பிளானிங் என்று சொல்லக்கூடியது திட்டமிடல். இதெல்லாம் நம்ம திருக்குறளையும் சொல்லியிருக்காங்க. எண்ணிய எண்ணியாங்க எய்து வேணியார் திண்ணியராக பெரியன்னு நம்ம திருக்குறள்ல நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொறுத்தார் பூமியா ஆழ்வார்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிளானிங் எண்ணி துணிய கரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால திருக்குறள்ல வந்து நம்ம வள்ளுவர் வந்து எல்லா விஷயங்களையும் மிக அருமையான குறள்களில் நல்ல அருமையா சொல்லியிருக்காரு. அதையும் நீங்க செஸ்ஸோட லிங்க் பண்ணி சொன்னீங்கன்னா நிறைய குறள் சொல்ல முடியும். அடாப்டபிலிட்டிங்கிறது வந்து மாற்றத்தை எதிர்கொள்ளுதல். மாற்றங்களை அடிக்கடி சந்திக்கிறோம், அதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறது அடாப்டபிலிட்டி. அப்புறம் எமோஷனல் மெச்சூரிட்டி, அதாவது வெற்றி தோல்வி. டோன்ட் அலோ த சக்சஸ் டு கோ டு யுவர் ஹெட், டோன்ட் அலோ ஃபெயிலியர் டு யுவர் ஹார்ட் சொல்லுவாங்க. வெற்றியை வந்து உங்க தலைக்கு போக வேண்டாம், தோல்வி வந்து உங்களுடைய இதயத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்கும் அந்த திறன். அப்புறம் ஏமாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய இலக்கை நோக்கி போகக்கூடிய தன்மை தான் எமோஷனல் மெச்சூரிட்டி. உணர்வுகளை முதிர்ச்சியோடு கையாளக்கூடிய தன்மை, உணர்வுகளை கையாளும் முதிர்ச்சியாக தான் எமோஷனல் மெச்சூரிட்டி, எமோஷனல் பேலன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா லைஃப் ஸ்கில்ஸையும் கற்றுக்கொள்வதற்காக அருமையான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மிக அருமையான விளையாட்டு செஸ். இந்த செஸ் விளையாடும் போது இதெல்லாம் இந்த லைஃப் ஸ்கில்ஸ்ல நமக்கு நிறைய பயிற்சி கிடைக்கிறது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனாலதான் செஸ்ஸுக்கு நான் வந்து ஒரு டெஃபினேஷன், அதாவது ஒரு வரையறுத்தல் கொடுக்குறேன், ஒரு புது விளக்கம். சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹீரோயிசம், துணிச்சல், அந்த வீரம், தன்னம்பிக்கை எல்லாமே ஹீரோயிசம், ஒரு ஹீரோவுக்கு தான் வரும் ஹீரோயிசம். அடுத்தது இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளரேஷன், ஆய்வு செய்யும் மனப்பான்மை. அப்புறம் எஸ் ஃபார் ஸ்டடி, படித்தல் அல்லது கற்றல், கற்றுக்கொண்டு இருக்கும் தன்மை, தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதல், லேர்னிங், கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங் சொல்றோம் இல்லையா. தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தால் தொடர்ந்து வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியுங்கிறதுக்கு மிக அருமையான எக்ஸாம்பிள் வந்து ஸ்டடி. ஸோ நம்முடைய தவறிலிருந்து கற்றுக்கொள்கிறோம், பிறருடைய எதிராளிகள் தவறுலையும் கற்றுக்கொள்ளணும். அந்த தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தால்தான் நம்மளால தொடர்ந்து அந்த செஸ்ஸை நம்ம மேலும் மேலும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், முன்னேற முடியும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ திடீர்னு காயின் போகும், திடீர்னு யாராவது வெட்டிடுவாங்க, அதை பற்றியும் கவலைப்படாம என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் மேலே மேலே விளையாட முடியும். அந்த எமோஷனல் பேலன்ஸும் வந்துடும். அப்புறம் எபோவ் ஆல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடியது யுத்த தந்திரம், உத்தி. எந்த உத்தியை கையாண்டு எப்படி பண்ணலாம், எப்படி மாற்றி யோசிக்கலாம், எப்படி இந்த கிரியேட்டிவ் திங்கிங் அப்ளை பண்ணலாம், எங்கே லாஜிக்கல் திங்கிங் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அந்த எண்ணெய் துணிக கர்மம் இருக்கு இல்லையா, அது நல்லா பண்ணினீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வரும், யுத்த தந்திரம் வருதும். அந்த யுத்த தந்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை இங்கே அப்ளை பண்ணுறோம். எஸ். ஸோ சி ஃபார் கிரியேட்டிவிட்டி, ஹெச் ஃபார் ஹீரோயிசம், இ ஃபார் எக்ஸ்ப்ளரேஷன், அடுத்த எஸ் வந்து ஸ்டடி, அந்த இன்னொரு எஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ CHESS, செஸ்
அதான் செஸ்ஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஸோ இதை மனதில் கொண்டு கண்டிப்பாக இந்த விளையாட்டு விளையாடும் பொழுது இந்த எல்லா அருமையான ஒரு நமக்கு திறமைகளும் நமக்கு மேலும் மேலும் கூட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ செஸ் விளையாட்டை நன்றாக கற்றுக்கொண்டு விளையாடி மேலும் மேலும் நம் வாழ்க்கையில் நல்ல திறன்களை நாம் அடைந்து பல வெற்றிகளை அடைய வேண்டும், பல சிகரங்களை அடைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல். நன்றி சார். லைஃப் ஈஸியா கேம்ல வந்து நீங்க செஸ் விளையாட்டை எடுத்து இன்னைக்கு அருமையா சொன்னீங்க. லைஃப்ல அதை எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்குது இந்த செஸ் விளையாட்டு அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம் உங்களால். எங்களை பொறுத்தவரை அது ஒரு கட்டம் போட்ட ஒரு பாக்ஸு, அதில் இருக்கக்கூடிய காய்கள் பற்றிலாம் தெரியும். பட் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்த உங்களுக்கும் நற்பலரி குமரேசன் சார் அவர்களுக்கும் நன்றி கூறி ஃபீட்பேக் செஷன் போயிடலாம். பரத், மோகனா, ஹரிஷ் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். எஸ், குட் மார்னிங் டு காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையா ஒரு 3-4 நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு மார்னிங்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வைப்ஸோட பண்ணிட்டு இருக்கேன். நம்ம என்டையர் டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்னைக்கு நம்ம ராமநாதன் சார் சீனியர் ட்ரெயினர் ரொம்ப அருமையாக செஸ்ஸை வச்சு ஒவ்வொருத்தவங்க ராஜா மட்டும் முக்கியம் கிடையாது, அது கூட பக்கபலமா இருக்கிற ராணியும் எல்லோருமே ரொம்ப முக்கியம் தான் அப்படின்னு சொல்லி அருமையா எடுத்த பண்ணிக்கிறேன் சார். இதேமாரி ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ் ஒவ்வொரு மாதம் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த என்டையர் டீமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதேமாரி எல்லோரும் 100 களம் இருக்கிறது, அதுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி மோகன். நன்றி சார். சார் கொஞ்சம் ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிக்கிங்களா நீங்க, ராம்நாத் சார்? ஓ, ஷேரிங் போயிட்டு இருக்கோம். யுவர் ஷேரிங் ஸ்க்ரீன். ஓகே, ஸ்டாப் ஷேர். ஓகே, ரைட், ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். ஓகே. தேங்க்யூ மோகன், ஹரிஷ் சார். சாகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். நற்பலரிக்கு காலை வணக்கம். ஏவியா சார் இவ்வளவு சிறப்பாக செஸ்ஸை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் வாழ்க்கையோடு இணைத்து இதை இன்று எடுத்த செஷன் மிக சிறப்பு சார். நான் கூட மகாலிபுரத்தில் போய் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு நாள் தான் பார்க்க முடிஞ்சது. ஆனால் செஸ்ஸு நான் ஆனது கிடையாது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் பார்க்கும் வாய்ப்பு மட்டும் கிடைத்தது. ஏன்னா அருகில் இருக்கும் மகாபலிபுரம் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இந்த தமிழக அரசு நடத்தி கொடுத்ததற்கு என்னுடைய பாராட்டுக்கள். நீங்கள் செஸ்ஸை பற்றி கூறியதினால் எனக்கு அதை பற்றி நல்ல விளக்கமாக தெரிகின்றது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தற்பொழுது மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையும் செஸ்ஸும் ஒன்றுதான் என்பதை விளக்கமாக எடுத்துரைத்த தங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி கலந்த வாழ்த்துக்கள். வணக்கம் சார். நன்றி சார், நல்லா ஞாபகப்படுத்துறீங்க. இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாடு சென்ற வருடம் சென்னையில வந்து மகாபலிபுரத்துல அருமையா நடத்தினாங்க. நிறைய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்க. நல்லா ஞாபகப்படுத்துறீங்க. மிக்க நன்றி சார். எனக்கு பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது சார். ஓ, வெரி குட். ரொம்ப சந்தோஷம். நன்றி. அருமையான செஸ் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவில் வர போறாங்க. நிறைய பேர் வரப்பாங்க. இந்தியா இஸ் ஆல்வேஸ் பிளேயிங் லீடிங் ரோல் இன் செஸ் கேம். தேங்க்யூ. நன்றி சார். அவரை தொடர்ந்து ஆரம்பம் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். எஸ் சார். ஹாய் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். தேங்க்யூ மேடம். Sir, very good morning, sir. Really such a most vibrant and productive session this morning we had, sir. Really, chess வந்து அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு ரைட் ஃப்ரம் ஏஜ் ஓல்டு டேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போனீங்க சார். ரியலி இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதை பத்தி ரொம்ப தெளிவா யூ ஹவ் given a very good detail delivery, sir. So nice of you, sir. அப்புறம் இந்த செஸ் அண்ட் கிரைன்ஸ் so marvelous, sir. Really நீங்க இத்தனை கட்டத்துல எவ்வளவு இருக்குங்கிறப்ப சரி 8x8 64 தான் அப்படின்னு சொல்ற நாங்க சும்மா ஆர்டினரி பீப்புள், லே மேன் நாங்கள மாதிரி நினைக்கிறப்ப இல்ல 64 இல்ல இதையும் தாண்டி இருக்குங்கிறத உள்ள பாருங்க அப்படிங்கிறத சொல்லி நீங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். அண்ட் மோரோவர் அந்த கிங் அண்ட் இன்னொரு மேன் பத்தி அதை சொன்னீங்க. அந்த கிரைன்ஸ் எப்படி ஒரு ரைஸ பத்தி சொன்னீங்க சார். ரியலி சோ மார்வலஸ் சார். ரியலி அன்பிலீவபிள். ஸோ இட் ஷோஸ் தட் எவ்ரி டே வி ஹவ் டு லேர்ன் அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறீங்க சார். நம்ம என்ன நினைப்போம், சரி ரைட் வி ஹவ் லேர்ன்ட் எ லாட்,
ரைட்டு நமக்கு தெரியும், ஐ நோ அப்படின்னு நினைப்போம். இல்ல இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியதே கடல் அளவு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓவர் டு யூ மேம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். இதற்காக தான் சார் நாங்கள் எல்லாருமே இப்போ எல்லா பயிற்சியாளர்களையுமே பார்வையாளர்களையும் தொடர்ந்து கலந்துக்கணும்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆளுமை ஒவ்வொரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை எடுத்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக அது நம்ம லைஃப்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பயணிக்கும் போது தான் இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும். அதை தான் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். இவரை தொடர்ந்து லக்ஷ்மணன் சார் அவர்களை வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். கேக்குதுங்களா? எஸ் சார். எஸ் மேடம், கேக்குது. ஓகே, லக்ஷ்மணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைக்கு லைஃப் இஸ் கேம் இந்த தலைப்பில் கீழே நமது சீனியர் ட்ரெயினர் ஏவி ராமநாதன் சாருடைய பயிற்சி மிக மிக அருமை அப்படின்ற ஒரு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு அப்படி கடந்து போயிட முடியாது. அவருக்கே உரிய பாணியில் எப்படி விளக்கினால் புரியுமோ அந்த அளவிற்கு விளக்கியுள்ளார். அது கட்டம் ஒரு கட்டம் அந்த இதை பிரிச்சு வச்சோம் அப்படின்னா, ஒரு காய்களை எடுக்கணும் அப்படின்னா கருப்பு வெள்ளை தான், சராசரியா கருப்பு வெள்ளை தான் நிறைய பார்த்துருப்போம். ஆனா இந்த செஸ்ல எவ்வளோ விதமான வேலை நுட்பங்களோட அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கி பல விஷயங்களை அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரமிப்பா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க அந்த கலைநயத்தோட அந்த செஸ் போர்டை தயாரிச்சிருப்பாங்க. குட்டியான இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான காயின்ஸ் வரைக்கும் விதவிதமா அந்த ஆட்டம் ஒரு பக்கம் நம் மூளைக்கு நம்மளுடைய நிர்வாக திறமைக்கு ஒரு வாய்ப்பு வழங்குதுன்னா, ஒரு பக்கம் அந்த காயின் போர்டை வந்து நுட்பமா செய்யறதுல மிக அருமையா அதை கலைநயத்தோட செய்யறதுல நான் செஞ்சு அதையும் நான் பார்த்துருக்குறேன். அதே நேரத்துல பாத்தீங்க இந்த பக்கம்னா 5ஆம் ஜார்ஜ் மன்னர் தோற்றத்துல வந்து நம்ம கௌரவம் படத்துல வந்து சிவாஜி கணேசன் வந்து நிப்பாரு. அவருடைய அந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னரை உருவகப்படுத்தி அந்த காட்சியை வந்து டைரக்டர் பி மாதவன் வந்து ஆஸ்தான டைரக்டர் பல வெற்றி படங்களை வந்து சிவாஜிக்கு கொடுத்த அவரு வியட்நாம் வீடு சுந்தரத்தை பாராட்டுறதா அல்லது டைரக்டர் பி மாதவனம் பாராட்டுறதா, பாடல் எழுதிய கண்ணதாசனை பாராட்டுறதா, யாரை பாராட்டுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த சதுரங்க அத செஸ் போர்டை அடிப்படையா வச்சு ஒரு பாட்டு அந்த படத்துல வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை உடைக்கிற மாதிரி எந்த பாட்டுமே வரல. எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு பிரமிப்பான பாட்டு. செஸ் எனக்கு விளையாட தெரியாதுங்க. உண்மையிலுமே சார் சொன்னாரு செஸ் லட்சுமணன் எனக்கு ஆர்வம்னு. நான் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளனா தான் இருந்திருக்கேனே தவிர இது வரைக்கும் நான் வந்து விளையாடியது இல்லை. எனக்கு விளையாட தெரியாது. ஆனா விளையாடுறவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன இவங்க எப்படி காய் நவுத்துறாங்க அப்படின்றத இன்று வரை பிரமிப்பா பார்த்துட்டு இருக்கேன். என் பையன் கூட விளையாடுறான். ஆனா எனக்கு இன்னும் விளையாட தெரியாம இருக்கிறேன். இதுதான் இங்க உள்ள ஒரு விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம். ஆக போர்டு என்கிட்ட இருந்தது. ஆனா விளையாட தெரியாத ஒரு போர்டை வச்சிருந்த ஒரு ஆளாவே நான் இருந்திருக்கிறேன். இப்படிதான் சொல்லணும் நம்ம. ஆனா சார் இன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம இதை ஒரு இந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். மூளைக்கு சொன்ன மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு நல்ல வேலை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இதை கண்டிப்பா வந்து செய்யும் போது பாத்தீங்கன்னா மூளை தூண்டப்படும். அதிலிருந்து சில சுறுசுறுப்பான விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கலாம். எப்படி நம்ம அதிகாலை பொழுது இந்த நற்புலரிக்கு வந்து சில விஷயத்த கத்துக்க வந்திருக்கோமோ அந்த மாதிரி இந்த போர்டு இந்த செஸ் போர்டு விளையாடுறது ஒரு மூளைக்கு உற்சாகப்படுத்துறது நம்மளுடைய தந்திரோபாயம்னுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு நுட்பமா நம்ம முடிவுகளை எடுத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அதன் மூலமாக நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த இளைய தலைமுறை வந்து எல்லாருக்கும் பயிற்றுவித்தோம்னா நல்லது. தாமோதரன் சார் சொன்னாரு தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது அப்படின்னாரு. மன்னிக்கணும். இன்டர்நேஷனல் அளவுல இது அறிவிக்கப்பட்ட போது இந்தியாவில் வந்து அதாவது உங்களுக்கு தெரியும் உக்ரைன்ல வந்து போர் நடந்துட்டு இருந்தாலும் ரஷ்யாவில் நடக்க வேண்டிய இந்த விளையாட்டை அவங்களால நடத்த முடியாம போனதுனால யார்கிட்ட நடத்தலான்னு கேட்டபோது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நாங்க எடுத்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நடத்தும் போது இந்தியாவில் அவர் அறிவிப்பு கொடுத்தாரு. யார் எந்த ஸ்டேட் எடுத்து நடத்த தயாராகும் போது அப்போ முன் வந்ததுதான் தமிழ்நாடு அரசு. ஆக இந்தியாவுக்கு இந்த விளையாட்டை கொண்டு வந்தது மத்திய அரசு. அதை நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டை முன்னெடுத்து சென்றது தமிழ்நாடு அரசு. ஆக இந்த சர்வதேச விளையாட்டு போட்டியை நடத்தியதில் மத்திய மாநில அரசு இரண்டுக்கும் சம பங்கு உண்டு.
அந்த வகையில் நாம் பிரக்ஞானந்தா என்ற ஒரு இளைய சிறுவனும் சொல்ல முடியாது, இளைஞரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு நல்ல ஒரு ஆளுமையை நம்ம கண்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அறிமுகப்படுத்திய விளையாட்டு. இன்றைக்கு அவர் முன்னணியா விளையாட்டு வீரராக மாறிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாமல்லபுரம் விளையாட்டு இது ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக அமைந்தது. மிக சிறந்த ஒரு விளையாட்டை இன்று அறிமுகம் செய்து பேசிய ஐயா ஏவிஆர் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி நன்றி சார். மோகன் ஹரி சார், மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு ப்ரிவிலேஜ் தான் மேடம். இது ட்ரெயினரை ரெக்கக்னைஸ் பண்றதுக்காக. ஸோ ரொம்ப அருமையா லட்சுமிநாதன் சார் சொன்ன மாதிரி அவங்க மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரக்ஞானந்தா மாரி நிறைய வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு 2 கவர்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கணும். அதுபோக நேத்தி களத்தில் டெல்டா ஆண்டர்பிரினர்ஸ்ல நம்ம ஆர்மோன் சார் செஷன் எடுத்தாங்க, ரொம்ப அருமையாக எடுத்தாங்க. நான் அதை ட்ராவலில் ரொம்ப யூடியூப்ல நான் பார்த்தேன் நான், பட் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்காக ஒரு ரெக்கக்னைசேஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். அருண் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வேற யாராவது? தேங்க்யூ மோகனகரி சார், ஆடிட்டர் மோகனகரி சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். சார், வேற யாராவது ஃபீட்பேக் வழங்க விருப்பப்படுறீங்களா? இல்ல, நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்க கன்க்ளூஷன் போடுங்க. அனைவருக்கும் சிவகணி. ஓகே மேம். யாரோ புதுசா புதுசா மேடம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, பேசுங்க மேடம். சார், இன்னைக்கு காலையில நீங்க எடுத்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். அந்த செஸ்ல விளையாடுறதுக்கு தெரியும், பட் எப்படி இவ்வளவு தூரம் எனக்கு என்னன்னா, நீங்க அந்த பவர் பாயிண்ட் வச்சு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். இந்த மகாபாரதம் பிக்சர் எல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே புதுசாதான் இருந்துச்சுங்க சார். இந்த காலை பொழுதில் இவ்வளவு தெளிவா விளக்கியதற்காக நன்றி. இது போன்ற இன்னும் பல தகவல்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நன்றி சிவகணி மேம். ஆக்சுவலா இவங்க கொஞ்ச நாளா தான், ஒரு 1 வீக் தான் நினைக்கிறேன், ஆக்சுவலா வந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம குமரேசன் சார் கிட்ட சொல்லி என்னுடைய நம்பரையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண வச்சு கண்டினியூஸா அவங்க ஆட் பண்ண சொன்ன நாள் முதல்ல அவங்கள நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஃபீட்பேக் இன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பா நீங்க டெய்லியுமே எல்லாருக்கும் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்ற தகவலும் தெரியறதுக்காகவும் ஒரு காரணமா அமையும் என்று சொல்றேன். ஸோ இந்த தளம் உங்களுக்கெல்லாம் புதிய தளமாக இருக்கலாம், ஆனால் நிறைய கருத்துக்களை புதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தளம் இது. இன்னும் மென்மேலும் நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம். நம்ம அவையார் சொன்ன மாதிரி கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கல்லாத விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற இடம் தான் நற்புலரி. ஸோ இது மாதிரி நல்ல பயிற்சியாளர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட அள்ளி கொடுக்க தான் அவங்க தயாரா காத்திருக்காங்க. அதை எடுத்து செல்வதற்கு நாம் தான் காத்திருக்கவில்லை என்பதுதான் வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்ல ஒரு விஷயத்த காலை பொழுதுல உங்ககிட்ட இருந்து ஒரு செஸ் விளையாட்டு மூலியமா நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு லைஃப் இஸ் ஏ கேமா நான் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு காலை பொழுதை நல்ல ஒரு பொழுதாக மாற்றிய தங்களுக்கு நன்றி கூறி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம். சுமதி. நன்றி, வணக்கம்.